அனைவருக்கும் வணக்கம். சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. உங்களிடம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், திருடர்களை கண்டுபிடிக்க எளிமையான பாதை. எப்படிங்க ஐயா? திருடர்களை கண்டுபிடிக்க எளிமையான வழிகள். இந்த பதிவு உங்களுக்கு வேணுமானு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பயந்துட்டு சிசிடிவி கேமரா நம்ம வச்சுட்டோம். அந்த சிசிடிவி கேமராவே இன்றைக்கி ஆஃப் பண்ணிவிட்டு எத்தனையோ ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி யாராவது ஒரு வீட்டில் ஒரு பொருளோ, நகையோ, பணமோ, ட்ரெஸ்ஸோ, காஸ்ட்லியான பொருள்களோ ஏதாவது திருடிட்டாங்கன்னா அது யார் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னாராக இருக்குமோ, இன்னாராக இருக்குமான்னு எல்லாத்துக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? சரி, இதைய உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 50 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 50 பேர்த்தையும் நம்ம சந்தேகப்பட முடியுமா? சந்தேகப்பட முடியாது. காரணம் என்னென்னா, விசுவாசமாக வாழ்கிறாங்க. என்னை போய் நீ சந்தேகப்பட்டீங்க, நான் இனி உங்கள்கிட்ட நான் எப்படி வேலை செய்யட்டும், கணக்கு முடிச்சு கொடு, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்பாங்க. அப்போ ஒரு பெரிய பணக்காருடைய வீட்டிலையெல்லாம் விசுவாசமாக வாழ்ந்தவங்க மேலே வீண் சந்தேகப்படக்கூடாதுங்கிறக்காக உண்மையாலுமே ஒருத்தரை நீங்கள் ஆத்மாத்தமாக யார் ஒரு நகையை திருடுறாங்களோ அவங்கள மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பாதையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஆதிகால பரிகாரம் தான். முதல்ல நீங்கள் ஆதிகால பரிகாரங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது ஆதிகால பரிகாரம். ஆதின்னு என்ன? அதாவது இந்த உலகம் தோன்றி ஆதி காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை செய்து வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து மறைந்து போனாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பரிகாரம் தான் இது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் நல்ல செல்வந்தராக பிறந்திருப்பார். அவர் செல்வந்தராக பிறந்தாருன்னா அவர் வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும் இல்லையா? நகை நட்டு, காசு, பணம், பொருள், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகள், சாமி சிலைகள், இதெல்லாமே நிறைய பணம் பொருளாதாரம் இருக்கிறனால வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் அது ஏதாவது ஒரு திருடனா அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருட்டுத்தரமான ஒரு பிறப்பெடுத்திருந்தால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பொருளை அவங்க திருடிடுவாங்க. ஆனால் அவங்க தான் திருடினாங்கன்னு ஒரு நிறைய பேர் வேலை செய்ய கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த திருடனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு சரியான ஒரு வழி வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விநாயகர் கோயிலில் பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா? பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை நல்லா அரைச்சி நல்ல இவ்வளோ பெரிய உருண்டை கொண்டு போய் நம்ம சாமி விநாயகர் மேலே கொண்டுட்டு போய் உச்சியில் தலை மேலே வச்சுருவாங்க அந்த காலத்தில். அப்போ சந்தேகம் நான் யாரை படலையப்பான்னு ஒரு 10 பேர்த்த நீங்கள் எல்லோரும் வாங்க, யாரெல்லாம் நீங்கள் நகை திருடலின்னு நீங்கள் சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் போய் நான் நகை திருடலின்னு சொல்லி அந்த விநாயகர் மேலே உச்சியில் போய் கையை வச்சு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ திருடாதவங்க என்ன பண்ணுவாங்க? பொருளே திருடாதவருக்கு என்ன பயம்? சாமி என்ன, சாமிக்கு மேலே கடவுள் என்ன பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? நேராக போய் சாமி மேலே பெருங்காயம் வச்சுருக்கிறது யாருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பெருங்காயத்தை வச்சிட்றீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கடவுளை நான் உண்மையாலுமே நான் எடுக்கலை அப்படின்னு போய் அந்த சாமி உச்சி போய் அவர் தொடுவார். அப்போ உச்சி தொட்டாருன்னா பெருங்காயம் கையில் ஒட்டிக்குமா? பெருங்காய வாசம் வெளியில் வரும். இப்போ வெளியில் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? பெருங்காயத்தை கையில் எடுத்து மோந்து பார்ப்பாங்க. அந்த கையில் எடுத்து மோந்து பார்த்தா பெருங்காய வாடை அடிக்கி. அப்போ இவர் உண்மையாலுமே சாமியோட தலை மேலே இவர் சத்தியம் பண்ணிக்கிறாரு. அப்போ இவர் எடுக்கலை, நீ போ. அதுக்கடுத்து இன்னொருத்தர் போவார், சாமி நான் எடுக்கலை, எடுத்தவங்களை பாதிக்கிட்டு நான் உன் தலையிலே அடிக்கிறேன்னு சொல்லி தலையில் அடிக்கும்போது பெருங்காய கையில் ஒட்டிக்கு. அப்போ மறுபடியும் வெளியே வருவார், கையில் மோந்து வைப்பார், பெருங்காய வாடை அடிக்குது. அப்போ நீ எடுக்கலை, வெளியில் போ. இப்படியே ஒரு 6-7 பேர்த்துக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அதில் உண்மையாலுமே ஒரு திருடர் யாராவது இருந்தாருன்னா அவர் சத்தியம் பண்ணுற மாதிரி போய் தலையில் வைக்கிற மாதிரி வைக்காமல் அப்படியே மேலாப்பிலேயே அப்படி மொல்ல வச்சுட்டு அந்த உச்சியில் அந்த சாமியோட சிலை மேலே தலையை படாமல் அந்த சத்தியம் பண்ணுற மாதிரி பாவனை காமிச்சிட்டு அந்த பயந்துட்டு சாமின்னு பயந்துரும். அதனால் அந்த உச்சியில் கையே படாமல் நான் எடுக்கலைங்க அப்படின்னு லைட்டாக அப்படியே வந்துடுவார்.
சும்மா அப்படி சொல்லிட்டு வந்துடுவார். உள்ளே போனால் எல்லோரும் சத்தியம் பண்ணி வந்துட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் கரெக்டாக அவர் வெளியே வருவார்ல, அவர் வந்தோடனே அவர் கையில் அவர் சத்தியம் பண்ணாதனால அந்த பெருங்காய கையில் ஒட்டாது. இவருக்கு பயம், சாமினா ஏதாவது நம்மளை ஏதாவது கெடுத்துருமோ, ஏதாவது நம்மளுக்கு பழி பண்ணிடுமோன்னு. கரெக்டாக பாருங்கள், கையில் பெருங்காயம் ஒட்டியிருக்காது. அப்போ இவர் கையில் பெருங்காய வாடகை அடிக்காது. அப்போ இவர் தான் திருடான்னு சொல்லி அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி யோசிச்சுக்கிறாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கிறீங்களா? இது எப்படி பரிகாரம் பாருங்கள். திருடர்களுக்கு திருப்பி பொருளை வாங்குறதுக்கு பரிகாரம் பாருங்கள். அப்போ பெருங்காய வாடகை அடிக்கலை. அப்போ நீ ஏன் போய் சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேங்கிற? நீ போய் சத்தியம் பண்ணிருக்கணுமில்ல, ஏன் சத்தியம் பண்ணலை? அப்போ உங்கள்கிட்ட தான் பொருள் இருக்குதுன்னு சொல்லி அவரை பிடிச்சி விசாரணை பண்ணி அவருக்கு சில தண்டனைகளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கும்போது, எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க, பொருள் நான் தான் எடுத்துகிற சொல்லி பொருளை எடுத்து கொண்டு வந்து சேர்த்திடுவார். அப்புறம் அந்த சாமியோட பெருங்காயத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டு போட்டு சாமிக்கு ஒரு அபிஷேக பூஜை பண்ணி, சாமி உங்களை வச்சு நான் சோதிக்கலை, நீங்கள் கடவுள் நீங்களே இவரை காமிச்சு கொடுத்துக்கிறீங்கன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணி திருடரை சாமியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்ச பழமொழி தான் இது. பணக்கார வீட்டுகளில் நிறைய இருக்குது. நீங்கள் சோதிக்க சொல்லுங்கள், பெருங்காயத்தை அரைச்சி வச்சிருங்க, யாருக்கு தெரிய வேண்டாம். உண்மையாக நீ பொருள் எடுத்துருந்தீங்கன்னா சாமி மேலே சத்தியம் பண்ணு, பொருள் எடுக்கலைனா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பெருங்காயத்தை நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு எல்லாத்தையும் சந்தேகப்படுத்துறீங்க? இது எத்தனை கோடி பணமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த காலத்தில் காவல்துறைகள், பெரிய பெரிய சிபிசிஐடி இந்த மாதிரி எல்லாம் இல்லாத காலங்களில், அந்த காலத்தில் இன்றைக்கி தான் எவ்வளவோ பெரிய டெக்னாலஜி வந்து அரசாங்கம் இன்றைக்கி கண்டுபிடிச்சி கொடுக்குது. அந்த அரசாங்கமே அன்றைக்கி ராஜாக்கள் காலத்தில், மன்னர்கள் காலத்தில், முன்னோர்கள் காலத்துல எல்லாம் அன்னைக்கு இப்படித்தான் அன்னைக்கு வந்து அறக்கடை கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதம்னு பாருங்கள். எத்தனை பேர்த்துடைய வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்ச நகை அநியாயமாக திருட்டு போகுது. அப்போ இதை ஏதாவது ஒரு வழிகளில் நாம் இதை கண்டுபிடிக்கணும் அல்லவா? உங்களுக்கு யார் சந்தேகமாக இருக்குதோ அவங்கள வந்து நான் வெளியில் நிற்கிறேனப்பா, நீ உள்ளே போய் சத்தியம் பண்ணிட்டு வான்னு சொல்லுங்கள். அவர் உண்மையாலுமே சாய் மேலே சத்தியம் பண்ணி தான் பெருங்காய வழி அடிக்குமல்ல. அவர் சத்தியம் பண்ணாமல் வந்தாருன்னா அப்போ போய் சந்தேகப்பட்டுக்கலாமல்ல. அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இது எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு மட்டும் பாரு. இதுக்கு தான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு கொஞ்சம் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் எல்லா வீடுமே ஓலைச்சாலையாக இருக்குங்களா? எல்லா வீடுமே ஓலைச்சாலையாக இருக்கும். அது வந்து இந்த பிரமிடு மாதிரி குடிசை போட்டு கட்டி மூங்கில் பூராமே, மூங்கில் வந்து அந்த காலத்தில் ஒரு ராஜமூலிகை, அந்த மூங்கிலில் தான் அங்கே அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருப்பாங்க. மூங்கில் தான் வச்சுருப்பாங்க. மூங்கிலாக இருக்கும் உள்ள. இதில் வவ்வாலெல்லாம் போய் தங்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கும். அப்படித்தான் அவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகையெல்லாம் கொஞ்சம் தான் சேர்த்து வைப்பாங்க. இவ்வளோ சேர்த்துனாலே 10-20 பவுன் ஆயிடும். இந்த நகையை வந்து திருடன் வந்து வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள்ளே தானே திருடன் என்ன பண்ணுவார்? திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே வருவாங்க. வந்து பீர்வா, அண்டா, குண்டா இது மாதிரி இருக்கிற இடத்துல தேடி பார்த்துட்டு என்ன பொருளுக்கு தான் திருடிட்டு போயிடுவாங்கன்ட்டு. அந்த காலத்திலே பாருங்கள், அந்த மூங்கிலில் கனவாக ஒரு ஜானுக்கு இருக்க ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த கனவை உடைச்சிட்டு வீட்டுக்கு வாசலில் அந்த மூங்கில் இருக்கும். கூரைச்சாலையில் எல்லாம் கீத்து கீத்தா இருக்கும். அதில் ஒரு மூங்கிலில் கொண்டு போய் அடையாளமாக 1 2 3 4 5 6 6வது மூங்கிலில் கொண்டுட்டு போய் நல்லா நீட்டாக அந்த நகையை கொண்டு போய் பத்திரமா ஒரு துணியில் சுருட்டி அந்த மூங்கிலுக்குள்ளே உள்ளே வச்சு அடைச்சி சாமி கோயிலில் போய் சாமி கிட்ட இருக்கக்கூடிய பால் பூஜையெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த தாறு மாதிரி இருக்கும். அந்த தாறு மாதிரி இருக்கிறத போய் நெகத்திலேயே சுரண்டி இவ்வளோ பெரிய உருண்டை கொண்டு வந்து அந்த மூங்கில் அப்பி வச்சுருவாங்க. அப்போ அந்த காலத்தில் பழைய மூங்கில் மாதிரி தெரியும் இந்த சாமியோடது. ஆனால் சாமி சக்தியை அங்கே பாதுகாப்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரூலு. ஆனால் அதை அப்பி வச்சுருவாங்க. அப்போ நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா கிச்சனு பிடிச்சிக்கும். அது நல்லா ஒரு எண்ணெயெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் எல்லாம் சாமிக்கு எண்ணெய்க்காய் போட்டதுனால ஒரு தாறு மாதிரி இவ்வளோ பெரிய உருண்டை. ஒரு காலத்தில் தாறு கண்டுபிடிக்காத காலத்தில் மண் தரையாக இருக்கும்போது தாருக்கு பதிலாக சாமி மேலே இருக்கிற அழுக்கை எடுத்துகிட்டு வந்து சாமியவே வச்சு அடைச்சிருவாங்க அந்த அழுக்கை. இவன் எங்கே திருடர் என்ன பண்ணுவார்? நேராக வா ராஜா வா, அப்படியே நேராக உள்ளே வருவார். உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பார். நகையே இல்லை. நகை இல்லாத வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு சொல்லி போட்டு தேடி போட்டு இவங்க திருடர் வெளியே போயிடுவார். நகை வெளியே இருக்க, திருடர் உள்ளே இருப்பார். இது எப்படின்னு பாருங்கள். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் பீர்வா கிடையாது,
ஒரு பானை தூக்கி சட்டியை ரோட்டில் போட்டு உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அன்றைக்கி மண்பானை, மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கணுக்கோ பாயிடக்கூடாதுன்னு அன்றைக்கி அதை நம்பித்தான் வாழ்ந்தாங்க. வீடு அரக்கங்களுக்கெல்லாம் ஒரு தள்ளுனா குட்டிச்ச ஒரு மண் செவரு தான், அப்படியே விழுந்து உள்ளே போயிடுவாங்க. பாதுகாப்பே இல்லாத காலத்தில் எங்கூட அந்த காலத்தில் கழுத்து நிறைய நான் அட்டையில் காப்பாற்றி வச்சேன், நான் நகையை காப்பாற்றி வச்சேன். என் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் நான் இதை காப்பாற்றி வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் யோசித்து வச்சு அன்னைக்கு அரக்கர்கிட்டையும் அசுரர்கிட்டையும் தப்பிச்சு இந்த நகை நட்டுகளை ஒரு காலத்தில் சேர்த்திருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பவுன் நான் 100 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கினேன், என்னோட கழுத்தில் அட்டியில் போட்டிருக்கேன், இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், இது 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போ தான் நினச்சேன், இன்றைக்கி 100 ரூபா நகை இன்றைக்கி 40,000 ரூபாயில் நிற்கிதுன்னா 4000 மடங்கு, நம்ம 40,000 மடங்கு இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் நகையோட மதிப்பு. அந்த காலத்தில் 100 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி 40,000 ரூபாய் நகையை தான் இன்றைக்கி காப்பாற்றி வச்சுக்கிறாங்க ஒரு பவுன். அப்போ அந்த காலத்தில் நகையெல்லாம் சேர்த்து வச்சா பொன் பொருள் ஆடை ஆபரணம் அரசாங்க சலுகைகள் அனைத்தும் கிடைப்பதற்கு முதல் நம்மளுடைய சூதானம் ரொம்ப தேவைன்னு சொல்லி அந்த காலத்தில் எங்கே போனாலும் ஒரு பஸ்ஸில் ஏறி பிடிச்சாலும் கெட்டியாக பிடிச்சி உட்காந்துக்கோ, சூதானமாக போயிட்டு வா, பார்த்து பத்திரமா இறங்கு, பத்திரமா போ, அந்த காலம் சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க. இறங்கும்போது பார்த்து இறங்கு, காலில் முள்ளு குத்திர போகுது, ஏதாவது ஒரு பாதை குரடு வாங்கி போட்டுக்கோ, முடிஞ்சா செருப்பு வாங்கி போட்டுக்கோ, துணிமணி எல்லாம் பார்த்து பத்திரம், யாராவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க, ஏதாவது ஒரு சேலை ஒன்று தான் ஒரு நல்ல விசேஷத்துக்கு வச்சுருப்பாங்க, அந்த சேலையும் திருடர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க, அதை சுருட்டி மேலே அட்டாளியில் வையி. அந்த காலத்தில் முன்னோர்கள் இப்படியெல்லாம் பாதுகாப்பு பண்ணி அன்றைக்கி பயந்து தான் வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டால் அன்றைக்கி ஒரு 10 பேர் இல்லாத காலத்தில் எல்லாமே மொட்டைக்காடு, ஒரு 4 குடிசை போட்டிருப்பாங்க, அந்த 4 குடிசை தான் 4 பேர் அவங்கவுங்க காடு தோட்டத்தில் ஆடு மாடு மேய்க்க போயிடுவாங்க. ஒரு திருடர் வந்து போகிறது தெரியாது. அப்போ நம்ம சூதானம் தான் நம்மளுக்கு தேவை. அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகை நட்டெல்லாம் இதையும் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு கலையத்தில் நகையெல்லாம் போட்டு வச்சு பணமெல்லாம் போட்டு வச்சு எல்லோரும் பார்த்துங்க, இந்த நகை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறேன்னு சொல்லி செவுரு இருக்கும், அடுப்பு சமையல் பண்ணுவாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு செவுரு இருக்கும். அந்த செவத்துக்குள்ளே எல்லோரும் இங்கே தான் நான் வச்சுருக்கிறேன், நான் நாளைக்கு ஏதாவது காலமாயிட்டாலும் கூட நீங்கள் எடுத்து அதை அனுபவிச்சுக்கணும்னு சொல்லி அந்த பானையில் இருக்கக்கூடிய சென்டரில் அழகாக வச்சு அதுக்கு மேலே ஒரு 2 அடி செவுரு வச்சு கட்டி அந்த அடுப்புக்கு காவலாகவும் அந்த தடுப்பு செவரு அப்படி குறுக்கு இருக்கும். திருடன் வந்து வாப்பா வெறும் செவரு தான் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஒரு காலத்தில் ஒருத்தர் பிறந்தாலோ இறந்தாலோ விசேஷம் நடந்தாலோ அந்த செவத்தை இடித்து அந்த பானையில் இருக்கிற நகை நட்டெல்லாம் எடுத்து தான் விசேஷம் ஒரு காலத்தில் பண்ணாங்க. அன்றைக்கி எப்படியெல்லாம் மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கேட்குறக்கு ஒரு பெரிய கொடுப்பனை தான். ஆதி காலத்தை பற்றி யார் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாம் நீங்கள் ஒரு வணங்குங்க. ஏன்னா ஆதி காலத்தை மறந்து வர்றதுனால திரும்பியும் எடுத்து ஒரு கலியுகத்தில் முன்னாடி வருதுன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் வணங்கலாம். ஏன்னா அடுத்தது ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு. ஏன்னா அது முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கல இல்லையா? இதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுப மாரிமுத்து, என் பேர் சுப மாரிமுத்து, நீங்கள் சுப மாரிமுத்துன்னு போடுங்க. எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் சுபம் மாரிமுத்து. நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, சுப மாரிமுத்துனே போடுங்க, என்னுடைய சேனல் வரும். வள்ளுவர் வாக்குன்னு போடுங்க. நான் வள்ளுவர் பாரம்பரியத்தில் நான் வந்து ஆதி காலத்துலேருந்தே எங்கள் முன்னோர்கள் இது எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துறதுனால எனக்கு மனசில் இருக்கிறனால இது எந்த புக்கையும் பார்த்து சொல்லணுங்கிறது இல்லை, நான் பார்த்த அனுபவங்களே இது விளவு. எத்தனை எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரியாத காலத்திலிருந்தே நாமெல்லாம் ஜோதிடத்தில் 13 வயசுலேருந்து இந்த ஜோதிடத்தை கையாண்டு வளர்ந்து இன்றைக்கி ஏதோ மக்களுக்கு ஒரு நவகிரகத்தை தொட்டு இன்றைக்கி வழிகாட்டுற அளவுக்கு இறைவன் நம்மளை வச்சிருக்காரு. அதுவே ஒரு பெரிய கொடுப்பனை. ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்க பயந்துக்கிறாங்க, ஆனால் அந்த நேரத்தை வந்து தலையெழுத்தவே மாற்றி அமைக்கிற சக்தி கடவுளுக்கு இருக்குது. அடுத்த தூதர்கள் ஜோதிடர்கள் தான். அப்போ எவ்வளோ பெரிய பவர்னு பாருங்கள். நவகிரகத்தினுடைய தூதர்கள் ஜோதிடர் தான். அப்போ அந்த ஜோதிடம்ங்கிறது அவருக்கு தானே ஞானத்தை இறைவன் கொடுத்தாரு. உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா நீங்கள் ஒரு பொருத்தம் பார்க்க வர்றீங்க, தாய் தகப்பனைத்தான் அந்த குழந்தை நம்புது, அதுக்கு அடுத்தது வந்து ஜோசியர் தான் நம்பி வர்றாங்க. இந்த பொண்ணை யார் கட்டி கொடுத்தா நல்லா வாழுன்னு சொல்லி அடுத்த ஜாதகத்தோட உயரவே கையில் எடுத்து ஜோசியர் கையில் தானே ஒப்படைக்கிறாங்க. வேற யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சொல்லுங்கள்? எங்கேயும் ஒப்படைக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல ஒரு ஜோதிடம் என்பது ஒரு நவகிரகத்தினுடைய தூதர்களாக இருக்கிறனால நவ வழிபாட்டில் நம்ம கரெக்டாக இருந்து வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரம்னு ஒன்று நான் வந்து இது வரைக்கும் நிறைய யூடியூப்பில் பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருக்கேன். 1000 விதமான பரிகாரம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஆதி காலத்தில் கொஞ்சம் சிலிண்டரு புதுசாக அடுப்பு வந்த காலம் அப்போ எனக்கு விவரம் தெரியுது. அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு பேக் வருங்களா அப்படி. அதனால் அதுக்கு முன்னாடி விறகடுப்பில் உட்காந்து நாங்களே வந்து அடுப்பில் வச்சு விறகெல்லாம் வச்சு குளிர் காய்ச்சிக்கிட்டே அந்த காப்பி கிடைக்கும்.
அப்படியே ஓலை வச்சு பற்ற வச்சு வாழ்ந்ததெல்லாம் எங்களுதில் உண்மையாலுமே இருக்குது. ஏன்னா அது வந்து எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அந்த வறுமை கொஞ்சம் களி, சோளம், கம்பு, ராகி மறையிற காலம், ஆடி மாதமானால் எங்களுக்கு வெள்ளச்சாப்பாடு கிடைச்ச காலத்தில் நான் பிறந்தேன். அது ஏதோ கடவுளுக்கு நன்றி. அதாவது ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை, ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறு திங்க நேரம் இல்லை. இதுதான் உலகம், பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு மனுஷனை வந்து உயர்த்தி வேகமாக எங்கேயோ கொண்டு போகுது. அப்படித்தான் நம்மளாம். ஆனால் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் முறையோடு பார்க்குறோம், முறையாக கணிச்சு முறையாக பலன் சொல்கிறோம். அந்த குடும்பத்தவே நம்ம கையில் எடுத்து காப்பாற்றுற அளவுக்கு கடவுள் மேலே பாரத்தை வச்சு நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி பல குடும்பங்கள் நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் ஜோதிடம் பார்த்துருக்கேன். நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன், வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு வந்திருக்கு. இப்போ தான் துபாய் போயிட்டு வந்தோம், இதுக்கு முன்னாடி மஸ்கட் போனோம், அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போனோம், இப்போ மலேசியா கிளம்பியாச்சு. எல்லாமே எல்லா நாடுகளுக்குமே போய் இந்த ஜோதிடத்தையும் இந்த ஆதிகாலத்தையும் எத்தனையோ பேர்த்துக்கு என்னுடைய உயிர் சக்தி இருக்க வரைக்கும் இதை உலகத்துக்கு கொடுக்கணும். அவ்வளவே தான். இது எல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கா? என்னென்னு எனக்கு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா? கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். யார் என்னென்னலாம் தெரியாது, உலகம் எனக்கு எல்லாமே சொந்தம்தான். அதனால் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எனக்கு தாய் உள்ள தான், என்னுடைய ரத்த சம்பந்த உறவுகள் தான், என் பூர்வ ஜென்ம பந்தம் தான். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு வழிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு விழிகளாக பாருங்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொன்னேன் இல்லையா? ஒரு காலத்தில் இன்றைக்கி சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா இல்லாத காலத்திலேயே இதை ஒரு காலத்தில் நியமித்து வச்சுருக்காங்க. அப்போ ஒரு லென்ஸு அப்படிங்கிறது ஒரு பெருங்காயத்தில் போய், அதுக்கு பேரே பெருங்காயம். நீங்கள் ஏதாவது காயமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காயமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கீரல் பட்டுருச்சு, நம்ம ஒரு கல்லில் போய் டக்குன்னு கையை முட்டிட்டோம்னா அன்றைக்கி காயத்தில் வந்து பெருங்காயத்தை அரைச்சி அது பத்து போடுவாங்க அந்த காலத்தில், பெருங்காயத்தை அரைச்சி. அதனால் அந்த பெருங்காயத்தை அரைச்சி போட்டால் பெருங்காயம் ஆகாதாம்மா, பெருங்காயம் ஆகாதான். பெரும் காயம் பெரிய காயம் ஆகாதுங்கிறதுக்காகத்தான் அதை பெருங்காயம்னு வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அது பெருங்காயம். எப்படி காக்கா பிடிச்சன்னு பேர் வந்து, கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வாடு சொன்ன வார்த்தை கால் கை, காக்கை, அப்புறம் காக்கா, அப்புறம் பிடிச்சேன்னு வந்துச்சு இல்லையா? அதுபோல் பழமொழி சுருக்கினதுனால யாருக்கு தெரியுது? அதனால் பெருங்காயம், அதனால் பெருங்காயத்தை போட்டு அரைச்சா பெருங்காயம் ஆகாதான். அதனால தான் பெருங்காயத்தை வந்து நீங்கள் சோப்பில் வச்சுக்கோங்க, காயமாக வீட்டுக்கு வந்து சேருவீங்க. ரசத்துக்கு நீங்கள் பெருங்காயம் போடுறாங்களா இல்லையா? என்ன மனம், அப்படி ஜம்முன்னு மணக்குது. ரசம் அருமையான ரசம், அம்பாள் ரசம் மாட்டேங்குது அப்படிங்கிறமல்ல. நீங்கள் ரசம் அருமையாக இருக்குது, ரசத்தில் வாங்கி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏன் அந்த காலத்தில் ரசத்தில் சாப்பிட்டாங்க? செய்வனை இந்த மாதிரி தேவையில்லாத மந்திர மாயங்கள் ஏதாவது பண்ணி நம்ம சாப்பாட்டில் வச்சுட்டாங்கன்னா புளி சாப்பிட்டா அந்த செய்வன தோசை நிவர்த்தி ஆயிருமா, உடம்புலேருந்து டாய்லெட்டில் வெளியில் வந்துருமா. அதற்காக அந்த காலத்தில் புளி போட்டு ரசம் வச்சு அந்த காலத்தில் ரசத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. விஷத்தை ரசம் முறிக்குமா அந்த காலத்தில், விஷம் ரசம். அப்போ ரசத்தை வந்து ஒரு டம்ளர் அந்த காலத்தில் வாங்கி நல்லா இருக்குன்னா குடிப்பாங்க. அதுக்கு காரணமே பெருங்காயம் இல்லைன்னா ரசம் நல்லா இருக்காது, அதனால தான் பெருங்காயம். இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இது எல்லாம் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இந்த பதிவு ரொம்ப இயற்கையாக யதார்த்தமான உண்மைகளை நான் அந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவெல்லாம் நீங்கள் கேட்டு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி, சுப மாரிமுத்து யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் போடுங்க. நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் இது மட்டும் கொடுங்க. ஜாதகத்தை கணிச்சு முதல்ல ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதக நட்சத்திர ராசி கிரக அமைப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வழிகாட்ட முடியும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.